எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடும். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடும். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா. இந்த அருமையான நல்ல நாளை தந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம் உபதேசத்தில் நிலைத்திருத்தல் என்ற அந்த டாப்பிக்கில் உங்களோடு சில காரியங்களை பேச விரும்புகிறேன்.
ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட, தாங்கள் கற்றிருந்த உபதேசத்திலே நிலைத்திருந்தார்கள். நாட்களிலே அநேக உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்தாலும் உபதேசத்திலே அவர்கள் நிலைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 13:9 பலவிதமான அந்நிய போதனைகளால் அலப்புண்டு திரியாதிருங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் சபையானது இன்னைக்கு கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். அநேக அந்நிய போதனைகள், அந்நிய அக்கினிகள் சபைக்குள்ளாக காணப்படுகிறது. துருபதேசங்கள் நம் சபையிலே காணப்படுகிறது. நம் சபையில் சொல்ல முடியாது, ஆனால் அநேக சபைகளிலே காணப்படுகிறது. நம்ம இந்த கடைசி நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சபை விசுவாச பிள்ளைகள், இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி, இந்த காரியங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா 2 பேதுரு 2:1 நம்ம வாசிக்கும் பொழுது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமாய் அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் நமக்குள்ளாக தோன்றுவார்கள். ஜனங்களுக்குள்ளே அநேகர் இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்கும் பொழுது சும்மா அவர் இஷ்டத்திற்கு தீர்க்க தரிசனங்களை சொல்கிற ஒரு கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. கள்ள போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே கள்ள போதனை என்றால் கிருபையின் உபதேசம், செழிப்பின் உபதேசம், சாவாமை, அது மாத்திரமல்ல யெகோவா விட்னஸ், யெகோவா சாட்சிகள், ஒன்லி ஜீசஸ், இப்படி பல உபதேசங்கள் நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய இருக்கு, புதுசாக தோன்றி கொண்டு இருக்கிறது. சபையில் எப்படி வேணாலும் ஆடலாம், எந்த பாட்டு வேணாலும் பாடலாம், இப்படி நிறைய காரியங்கள் வந்து கொண்டு இருக்குது. இதற்கு நேராய் அநேக ஜனங்கள் தங்கள் இருதயத்தை அங்கே கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் சபையானது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் காலத்தில் நாம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம பெற்றுக்கொண்ட உபதேசத்தில் நம்ம நிலைத்திருக்காவிட்டால், நம்ம கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திராவிட்டால், நம்ம கடைசியில் சேர வேண்டிய அந்த பரம கானானை நம்ம சேருவோமா என்ன என்பது நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துவிடும். பவுலும் கலாத்தியரில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லுகிறார் பவுல். ஆம், ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வேதம் நம் கற்றுக்கொண்டு வேதத்தில் நம்ம நடந்து வேதத்தின் வசனங்களை தெரிந்திருந்தோம் என்றால் உண்மையாகவே நம்ம இடறி போக மாட்டோம். அப்போது சபைக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த வேதத்தின் வசனங்கள் நன்றாய் ஆராய்ந்து தேவ வெளிச்சத்திலே படிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது, தியானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் சரி, கள்ள போதர்களும் சரி, இதே வேதத்திலிருந்து தான் வசனங்களை எடுத்து அநேகரை வஞ்சிக்கிறார்கள். ஆனால் தேவ வெளிச்சத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, தேவனிடத்தில் கிருபை பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளை நம்ம வாசித்து கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நேராய் அந்நிய காரியங்கள் வரலாம், அந்நிய போதனைகள் வரலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருந்து விடுவோம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு துணை செய்வார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வரங்களில் ஞானத்தின் வரம். அப்போது இந்த ஞானத்தின் வரத்தை கொண்டு, அபிஷேகத்தை கொண்டு நம்ம சேர்ந்து இது வாசிக்கும் பொழுதும் சரி, கர்த்தரிடத்தில் பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் சரி, கர்த்தர் ஏற்ற ஞானத்தையும் அவர்களுக்கு என்ன உத்தரவாதம் சொல்ல வேண்டுமோ, அவர்களிடத்தில் எப்படி நம்ம தப்பிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு போதிப்பார். ஏன் அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் ஞானஸ்தானம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது, முழுக்கு ஞானஸ்தானம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. வசனம் இப்படியா இருக்குது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இது இல்லை, இது இல்லாட்டியும் பரவாயில்ல, சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் என்ன ஞானஸ்தானம் எடுத்தானா, அப்படி அநேக கேள்விகள் முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் உபதேசத்தில் நம்ம நிலைத்திருப்போம் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு நம்மளுக்கு முன்மாதிரியாக காட்டி கொண்டு சென்றிருக்கிறார். அதில் நம்ம நிலைத்திருப்போம். ஒரு பக்கம் அபிஷேகம் இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டம், ஒரு பக்கம் அந்நிய பாஷை இல்லைங்கிற ஒரு கூட்டம், ஒரு பக்கம் இயேசு மட்டும்தான் அப்படின்னு, இன்னொரு சைடில் யெகோவா தான் தெய்வம் அப்படின்னு, இப்படி அநேகரை குழப்பி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, நம்ம இந்த கடைசி நாட்களிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து, நீங்கள் போகிற சபையிலும் சரி, நீங்கள் கற்றுக்கொள்கிற இந்த வேதத்திலும் சரி, தேவ வெளிச்சத்தில் நீங்கள் கேட்கும்பொழுது கர்த்தர் சீரான பாதையிலே நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை யாருடைய காதுகளில் விழுகிறதோ ஆண்டவரே, அவர்கள் எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் அந்நிய போதனைகளுக்கோ ஆண்டவரே அந்நிய காரியங்களுக்கோ செவி கொடுக்காதபடி கர்த்தர் அவர்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சத்தியமானது வளரட்டும், உபதேசத்தில் நிலைத்திருப்பதில் சபையானது வளரட்டும் ஆண்டவரே. உடைய ராஜ்யம் ஆண்டவர் வரும் பொழுது நாங்கள் எல்லாரும் உம்மோடு செல்லத்தக்கதாக உடைய வேத சத்தியத்திலும் சரி உபதேசத்திலும் சரி நிலைத்திருந்து ஆண்டவர் அந்த பரம கானானை வந்து சேரும் அளவும் ஆண்டவரே உண்மையாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you.